ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு ஒரு வார்த்தையை கொண்டு பேச போகிறார். குறிப்பாக நான் இந்த ஜோசியம் கிளி சீட்டு எடுப்பதை போல இந்த வாக்கு தத்தங்களை எடுப்பது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் இது தீர்க்க தரிசன வார்த்தை என்றும் நான் சொல்ல போவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட இந்த வார்த்தை ஆண்டவரது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவரது ஜனங்களுக்கு கொண்டு வந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த வாக்கு தத்தங்களை பற்றி பலருக்கு பல விதமான கருத்துகள் இருக்கலாம். சிலர் அதை கேலி செய்வதுண்டு, சிலர் இதை ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பதுண்டு. நான் ஏன் நம்புகிறேன் என்றால், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொன்ன ஆண்டவரை நான் நம்புகிறேன். அதனாலே இந்த வார்த்தைகளை நான் உள்ளபடி ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் இதை நாம் விசுவாசிப்பதில் தவறே கிடையாது. யாரெல்லாம் இதை நம்பி அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது வாய்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை தான் இன்று நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்முடைய ஊழியத்திற்கான இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக நான் இதை அறிவிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எந்த விதத்தில் என்பதை நாம் பார்க்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட் என்று சொல்கிறோம். அதாவது பாபிலோனுக்கு அடிமையாக போனவர்கள் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அதாவது அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருகிறார்கள். பாபிலோனுடைய பிடி தளர்ந்து பெர்சியர்களுடைய கை ஓங்குகிறதை பார்க்கலாம். இங்கு பாபிலோனியர்களே அடிமையாக மாறுகிறார்கள். இங்கு ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். வந்து ஆலயத்திற்கான அடித்தளம் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் சகரியாவிலே வாசிக்கிறோம். இங்கு கோரேஸ் ராஜாவை பற்றி பார்க்கிறோம். பெர்சியாவின் ராஜா. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்தவர் அந்த பெர்சிய ராஜா கோரேஸை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். சரி, புதிய ஆண்டு துவங்குகிறது. இந்த புதிய ஆண்டு வாக்கு தத்தங்களை நள்ளிரவிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். நிறைய பேர் நிறைய விதமாக பேசி இருப்பார்கள். உங்களுக்கும் எனக்கும் தோன்றுகிற உணர்வுகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு தெரியலையே, போன வருஷம் படுத்தி எடுத்துருச்சு, இப்படி எல்லாம் நிறைய நம்ம யோசிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்க போகிற புதிய ஆண்டாவது நல்லா இருக்கட்டுமே இப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா என்ன பண்றது, இது போன வருஷமே பரவாயில்ல போல, முடிந்த ஆண்டே பரவாயில்லை என்று சொல்கிற அளவிற்கு கடுமையான பிரச்சனைகளிலே நாம் மாட்டிதான் உழன்று வெளியே வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் இது நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இது தீவிரமாகிக் கொண்டே வருகிறது. இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டால் அது நலமாயிருக்கும். இந்த 6வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிட படாதவர்களை போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கும். இது போன்ற நேரங்களிலே அதை வாசிப்பது ஆறுதலாகவும் நமக்கே பேசுவது போலவும் இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்திலே ஆண்டவர் 2 கோத்திரங்களை, 2 பிரிவுகளை பற்றி பேசுகிறார். ஒன்று யூதா வம்சம், இன்னொன்று யோசேப்பினுடைய வம்சத்தை பற்றி பேசுகிறார். நாம் வாசித்திருக்கிறோம், இந்த 12 கோத்திரங்களும் பிரிந்தன என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். இந்த 12 கோத்திரங்களும் பிரிந்து அவர்கள் 10 பேரும் இந்த 2 பேருமாக பிரிந்து ஒன்றுக்கொன்று அவர்கள் எதிரடையாக இருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கை வேறு மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கிறது, ஒருவரை ஒருவர் அவர்கள் எதிர்த்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே அதை நாம் வாசித்திருக்கிறோம். இங்கு யூதாவை குறித்த ஆண்டவர் சொல்கிறது என்ன? பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். யூதா என்பது யாரை குறிக்கிறது? நாம் வாசித்திருக்கிறோம், யூத ராஜசிங்கம் என்று சொல்லி. யூதா தலைமைத்துவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் அது
பலவீனப்பட்டிருக்கிறவர்களை. யாரை பலப்படுத்த வேண்டும்? யாருக்கு அங்கு பலப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது? யாரை பலப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது? பலவீனப்பட்டிருக்கிற ஒருவரை பலப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கு யூதா தள்ளாடுகிறான். யூதாவுடைய ராஜ்யம் பலவீனமா இருக்கிறது. இந்த பலவீனத்திற்கான காரணம் பலவாக இருக்கலாம். வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், சுற்றி இருக்கிற கவலைகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்று பலவீனமா இருக்கிற யூதா, இதை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்வதை பார்க்கலாம். யோசேப்புக்கு சொல்லும் போது யோசேப்பு வம்சத்தாரை நான் ரட்சித்து என்று சொல்கிறார். ரட்சிப்பு என்பது காப்பாற்றுவது. எதிலிருந்து? பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, நுகத்திலிருந்து காப்பாற்றுவது. அப்படியானால் யோசேப்பு அடிமைப்பட்டு கிடக்கிறான். இந்த 2 கோத்திரங்களையும் ஒன்றாக்க தன்னுடைய ஜனத்தை பழைய மாதிரி நான் விரும்புகிறபடி இணைக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே தருகிற முதலாவது ஆசீர்வாதம், யூதாவை அவர் பலப்படுத்துகிறார். பலவீனமாய் இருக்கிறவைகளை பலப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எது நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டில் நுழையும் போது பயத்தோடு பலவீனத்தோடு நம்ம இருக்க வைக்கிறதோ அந்த காரியங்களை மாற்றி நம்மை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது, இந்த யோசேப்பை நான் ரட்சித்து என்று சொல்கிறார். யோசேப்பின் வம்சம் அடிமைப்பட்டு போன இடத்திலே அந்த இடத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டது, அந்த இடத்தின் விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தது, அந்த இடத்தின் முறைமைகளை பின்பற்றியது, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை பழக்கமாக்கி கொண்டிருந்தது. அதனால் அதிலிருந்து நான் அதை ரட்சிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இன்று அவர் தருகிற வாக்கு தத்தத்தின் அடுத்த பகுதி என்ன? நம்மை அவர் ரட்சிக்கிறார். இந்த பழைய ஆண்டிலே நம்மோடு இருந்த ஒட்டி கொண்டிருந்த பாவங்களை இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் விடுவித்து ரட்சிக்கும்படி நம்மோடு அவர் பேசுகிறார். ஆண்டவர் அதற்கு ஆயத்தமாக, ஆர்வமாக, விருப்பமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட நாம் விருப்பமாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அடுத்தது, இந்த பாவம் என்ன விளைவை கொண்டு வருகிறது? தன்னுடைய அடையாளத்தை இழக்க வைக்கிறது. யோசேப்பின் வம்சத்தார் பாவம் செய்து விக்கிரகங்களின் அந்த வழிபாடுகளை ஆர்வமாய் பின்பற்றி தங்களுடைய அடையாளங்களை தொலைத்திருந்தனர். அதனால் ஆண்டவர் அவர்களை மாற்றி ரட்சித்து கழுவ விரும்புகிறார். இதுதான் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் என்பது மீட்பு, பழைய நிலைக்கு கொண்டு வருவது. நம்ம வாசிச்சா இந்த வசனம் அழகா வரும், திரும்ப நிலைக்க பண்ணுவேன். ஒருவேளை இருந்த நிலை ஆட்டம் கண்டு விட்டதா? முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்க அப்ப இப்படி பலர் பழைய காரியங்களை பற்றி பெருமையாக சொல்வதுண்டு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய தங்களுடைய பழைய வசதியான அல்லது நல்ல பெயரோடு இருந்த வாழ்க்கை முறைகளை பற்றி பேசுவதுண்டு. ஏன் கவலைப்படுறாங்க? எல்லாவற்றையும் இழந்து போனோம், எங்களுடைய அடையாளம் தொலைந்து போனது. ஆனால் இன்று ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம் சகரியா 10:6 படி, யூதாவை நான் பலப்படுத்துவேன், யோசேப்பு வம்சத்தாரை ரட்சிப்பேன், திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இன்று நான் தர அல்லது உங்களோடு பேச விரும்புகிற இந்த வார்த்தை இதுதான். This is the promised word I would like to give to you all. என்னது? திரும்ப நிலைக்க பண்ணுவேன். மறுபடி உன்னை அந்த நிலைக்கு கொண்டு போய் உன்னை அதிலே நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிலைக்க பண்ணுதல் என்றால் என்ன? நாம் வாசித்திருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்தனர். வேண்டரிங், அலைஞ்சு திரிகிறது. நிலையான ஒரு இடம் இல்லாதபடி, நிலையான ஒரு பெயர் இல்லாதபடி, நிலையான குடியிருப்புகள் இல்லாதபடி அலைகிற நிலை மாறுகிறது. நிலைக்க பண்ணுவேன். திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்றால் என்ன? Once upon a time you were in that glory. அந்த மகிமையான ஸ்தானத்திலே நீ இருந்தாய், அதை இழந்து போனாய். மீண்டும் உன்னை அந்த இடத்திலே திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் முதலாவது செய்ய விரும்புவது 2 பேரையும் இணைக்க விரும்புகிறார். யார் இந்த 2 பேர்? 12 கோத்திரங்களும் பிரிந்து கிடக்கிறது இரண்டாக, அவர்களை இணைக்க விரும்புகிறேன். என்னுடைய நிலையிலிருந்து நான் எங்கோ போய்விட்டேன், ஆனால் மீண்டும் என்னுடைய ஸ்தானத்திலே என்னை குடியிருக்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. எசேக்கியேல் 39:26,
அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்கு வைராக்கியமாயிருப்பேன். ஆண்டவருக்கு பெரிய ஒரு வைராக்கியம் என்ன? என் ஜனத்தை நான் மகிமையாய் வாழ வைப்பேன் என்பதுதான். என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வைராக்கியம். ஆகவே அந்த பிரிவினையை மாற்றி ஐக்கியமாக்கி திரும்ப நிலைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அடுத்தவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் அவர்களுக்கு இறங்கினேன். இதை நான் ஏன் செய்தேன்? யூதா பெரிய நியாயமான கோத்திரம் என்பதால் அல்ல, யோசேப்பின் கோத்திரம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, இது நம்முடைய கிரியை அல்ல, அவருடைய தயவு என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது. நான் அவர்களுக்கு இறங்கினேன், நான் அவங்க மேல இரக்கமா இருந்தேன், அதனாலதான் அவர்களை இணைத்து திரும்ப நிலைநிற்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். காஸ்ட் அசைட், தள்ளி விட்டுட்டோம். இப்ப லைன்ல போறோம், யாரையாவது போ வெளியே போ அப்படின்னு விரட்டுனா எப்படிப்பட்ட மனநிலையில இருப்பாங்க? ரேஸ்லே நீ இல்ல, உன்னை கண்டுகொள்வார் இல்லை என்பதன் பொருள்தான் தள்ளப்பட்ட நிலை. ஒருவேளை இன்னைக்கு தள்ளப்பட்ட நிலையோட யாராவது இதை பார்த்து கொண்டிருக்கலாம். காஸ்ட் அசைட், தள்ளி விட்டுட்டாங்க, என்னை சேர்க்கவே இல்லை ஆட்டத்துல, என்னை பிரிச்சு வச்சுட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இனி நீங்கள் என்னால் தள்ளப்பட போவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு காலத்திலே உங்களுடைய பாவத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய வேண்டி இருந்தது, ஆனால் இன்று நான் உங்கள் மேல் இறங்கினேன், ஆகையால் உங்களை ஒன்றிணைத்து மறுபடியும் நிலைநிறுத்த போகிறேன். அதன் காரணம் என்ன? நான் இறங்கினேன் என்று சொல்கிறார். என்னுடைய இரக்கம் தான் அதற்கு காரணமாய் இருந்தது. ஆண்டவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை, நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். வேதாகமத்துல நிறைய இடத்துல நான் அவர்கள் தேவன், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் இப்படி ஏழ்மை நிலையில் எளியவர்களாய் இருக்கிறவர்கள், தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறார். நான் உன் கடவுள்பா, நான் உன்னுடைய ஆண்டவர், உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்பதை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும். இந்த புதிய ஆண்டிலே அவர் தருகிற இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். மனிதர்களுடைய உதவியை தேடி நாடி ஏமாந்து நொந்து போயிருக்கலாம், எங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அவர்கள் தேவன் என்று சொல்லி, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். I am the Lord their God என்று, and I will hear them. அவர்கள் சொல்வதை நான் கேட்பேன், அவர்கள் ஜெபிப்பதை நான் கேட்பேன். எத்தனை வார்த்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம், எவ்வளவு ஜெபங்களை ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் வேதாகமத்துல ஏறெடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பீர், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதுதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன? I will be your God, I will hear you. நான் உங்கள் தேவனாயிருப்பேன், உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன். நம்ம கூப்பிடும் போது என்ன அப்படியா என்று கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்ல ஆண்டவர். இந்த புதிய ஆண்டு நமக்குள்ளே பெரிய நம்பிக்கையை தருவதாக இருக்கட்டும். என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார், நான் மறுபடி அதை நினைவூட்ட விரும்புகிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற தனிநபர்கள், பிரிந்திருக்கிற சபைகளை ஆண்டவர் ஒன்றிணைக்க விரும்புகிறார். ஒன்றிணைக்கும் போதுதான், ஐக்கியம் வரும்போதுதான் திரும்ப நிலைநிறுத்த ஆண்டவர் இங்கு தெரிவிக்கிறார். வந்து அவர்களை நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். யூதாவை பலப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் இங்கு அவருடைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறதோ, யாரெல்லாம் வீக்கா டயர்டா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பலன் தருகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். பலப்படுத்துவேன். கவலையினால் பயமா, கவலையினால் பலவீனமா, உடல் சோர்வினால் வியாதியினால் பலவீனமா, பிரச்சனைகளினாலே பற்றாக்குறைகளினாலே பலவீனமா, நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அடுத்து யோசேப்புக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன? யோசேப்பின் வம்சத்தாரை நான் ரட்சித்து பாவத்தினாலே
கிரியைகளினாலே உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து நம்ம முறைப்படுத்தி கொண்ட நம்முடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நம்ம என்ன செய்ய போகிறாரா? ரட்சிக்க போகிறாரா? இதெல்லாம் ஏன் செய்யறாரு? அவர் நம்மேல் இறங்கினார். இந்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் இரக்கமுள்ள ஆண்டவர், என்னுடைய இரக்கத்தினாலே உன்னை நான் திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இந்த ரெஸ்டோரேஷன் எப்படி இருக்கும்? பழைய அந்த நிலையிலே நீ போய் மீண்டும் நிற்பாய் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். நிலை நிற்க பண்ணுவேன். இதற்கு காரணம் என்ன? நான் இரக்கம் உள்ளவர். அடுத்து சொல்கிற வார்த்தை என்ன? நீ தள்ளப்பட்டவனாய் இனி ஒருபோதும் என்னால் இருப்பதில்லை. தள்ளப்பட்ட உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் அதை சொல்கிறார். இனி நான் ஒரு காலும் உன்னை தள்ளி விட மாட்டேன். ஒதுக்கப்பட்டதாய், தள்ளப்பட்டதாய், புறக்கணிக்கப்பட்டதாய் நீ உணர்கிறாயா? இந்த ஆண்டு நீ அப்படி இருக்க போவதில்லை. என்னால் நீ தள்ளப்பட போவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வார்த்தை என்ன? நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஒரு வசனத்துல எத்தனை வாக்கு தத்துவம் பாருங்க. ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னார். அவர் பொய்யுரையாதவர். சிலர் விதண்டாவாதமா பேசலாம். இத அந்த போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட்ல அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு வந்த அங்க இருந்த அவருடைய ஜனங்களுக்கு சொன்னது. ஆமா, யூதா கோத்திரத்துக்கும் யோசேப்பின் வம்சத்தாருக்கும் சொன்னது. ஆண்டவர் என்னையும் நினைத்திருக்கிறார், அது எனக்கும் உரியது என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்க்கிற நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களையும் ஆண்டவர் நிலைக்க பண்ணுவார். நம்பிக்கையோட இருக்கிறீங்களா? ஒருவேளை டயர்டா, பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? பாவ வாழ்க்கையில அகப்பட்டதை போல ரட்சிப்பு தேவை என்று உணர்கிறீங்களா? தள்ளப்பட்ட உணர்வோட, காஸ்ட் அசைட், என்னை வெளியேற்றிட்டாங்க, என்னை புறக்கணிச்சுட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்ற உணர்வோட இருக்கீங்களா? வருத்தம் வேண்டாம். ஆண்டவர் நம்மை ரெஸ்டோர் பண்ணும்போது, அந்த ரெஸ்டோரேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மை மீட்கும் போது பழைய மேன்மையான நிலையிலே நம்மை கொண்டு போய் வைத்து அதுல நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையிலே இந்த வருடம் நிறைவேறட்டும். இந்த வருடம் மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்களிலே அவர் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த இரக்கம், the compassion, the mercy. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கம் தான் இவ்வளவு அன்புக்கு காரணம். இந்த அன்புக்கு நம்ம எதை கொடுத்தால் ஈடாகும்? நம்மை கொடுப்பது மாத்திரமே ஈடாகும். ஆண்டவரே, என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும்னு தெரியல. சேலஞ்சிங்கா இருக்கும் போல, பயமா இருக்கு, பயத்தோட தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே. ஆனா ஆண்டவர் நடத்தி செல்வார். அவர்கிட்ட அந்த வருஷத்தை கொடுத்துருவோமா? ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லுவோமா? எனக்கு தெரியாது, தனியா போக முடியாது, ஆனா நீங்க எங்க முன்னாடி போனா, நீங்க எங்க கரம் பிடிச்சு நடத்துனீங்கன்னா இந்த வருஷம் எங்களுக்கு நல்லா இருக்கும் நம்புறோம். எங்களை நீங்க மீட்டு பழைய நிலையிலே நிலைக்க பண்ணுவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் முன்பாக போகிறோம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, சகரியா 10:6 சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் ஜெபித்து அப்படியே எங்களுக்கு என்ன நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், இரக்கமுள்ளவராய் இருப்பதனாலே யூதாவை பலப்படுத்தினீர், யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணீர். அந்த வாக்கு தத்தம் உண்மை என்று நாங்கள் மனதார நம்பி ஏற்றுக்கொள்கிறோம். ஆமேன் என்று எங்கள் வாழ்க்கையிலே அது அப்படியே நிறைவேறட்டும் சாமி. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேவன் என்று உம்மை அடையாளப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. இந்த உலகத்திலே மனிதர் எங்களை கைவிட்டாலும் எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, எங்களை செவி கொடுக்கிறவர். அவர் இருப்பதனாலே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்பாக கடந்து செல்கிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தும், இருளிலே வெளிச்சம் காட்டும், பயத்தை மாற்றி பலப்படுத்துவீராக, திரும்ப நிலைக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.